السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ மாணவிய செல்வங்களே, இன்றைய தினம் இந்த பத்ரியா மதரசாவில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறிது நேரம் உரை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அதிலும் குறிப்பாக ஜியாரத்து சம்பந்தமாக சில தகவல்களை நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அது தொடர்பான சில விஷயங்களை நான் உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஒரு மனிதன் அவன் பிறந்ததிலிருந்து மரணத்தை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறான். பிறந்த எந்த மனிதனும் மரணிக்காமல் போவதில்லை, இது எல்லோருக்கும் தெரியும். ஆக ஒவ்வொரு நாளும் அவனுடைய பயணம் என்பது உலகத்தில் ஒரு ஊரை நோக்கி, ஒரு நாட்டை நோக்கி, ஒரு மாநிலத்தை நோக்கி பயணங்கள் ஒரு பக்கம் இருந்த பொழுதிலும் அவனுடைய கோல், அவனுடைய எண்ணம், அவனுடைய நோக்கம் ஒன்றை நோக்கி அவன் பயணித்த போதிலும் கூட அவனுடைய மெய்யான பயணம் என்பது மரணத்தை நோக்கித்தான். எந்த ஒரு மனிதனும் மரணத்திலிருந்து தப்ப முடியாது என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. குர்ஆன் பேசுகிறது, ஹதீது பேசுகிறது, நமக்கும் அது தெரியும். ஒரு எழுத்தாளர் 100 ஆண்டு காலம் வாழ்வது எப்படி என்று ஒரு புக்கை எழுதினார். ஆனால் அவர் 60 வயசு கூட வாழல, அவர் இறந்துட்டார். ஆனால் 100 ஆண்டு காலம் வாழ்வது எப்படி என்பதற்கான சில கருத்துக்களை அவர் சொல்லியிருப்பார். அந்த கருத்துக்களை நாம் மறுப்பதற்காக அல்ல. ஆனால் மரணம் என்பது அல்லாஹ் நிர்ணயித்திருக்கக்கூடிய ஒன்று, அது யாரும் அறிய முடியாது. எங்கே மரணம் வரும், எப்போது மரணம் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆச்சரியமான பல தகவல்களை நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார். மலக்குல் மௌத் அந்த மனிதரை உற்று உற்று நோக்குகிறார். மலக்குல் மௌத் அவர்கள் சொன்னாங்க, இவனுடைய ரூஹு இன்னும் ஒரு நாளைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு இந்த நேரம்லாம் மௌத்தா இருப்பான் அப்படின்ட்டு. மலக்குல் மௌத்து போனதற்கு பிறகு இந்த செய்தியை தன்னுடைய அந்த வந்த மனிதரிடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஏம்பா, நீ ஒரு நாள் தான் இருக்க உனக்கு வாழ்க்கை, நீ என்ன பண்ண போற, நீ தௌபா செஞ்சுக்கங்கிற மாதிரி உன்னான கருத்தை சொல்றாங்க. அப்போ அவனுக்கு வாழணுங்கிற ஆசை இருக்குது. எத்தனை வயதுகள் வாழ்ந்தாலும் இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு இருப்பது என்பது இயல்பானது. அவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொன்னா, நான் இன்னும் வாழணும், எனவே நீங்க என்னை வெகு தூரத்திலே அனுப்பிவிடுங்கள்,
ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். யாருக்கும் வழங்காத ஆட்சியை கொடுத்திருந்தான். உலகம் முழுவதையும் அவர்கள் ஆண்டார்கள். அவர்களினுடைய கையிலே வல்லமையை கொடுத்திருந்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஆகவே அவங்க சொன்னாங்க, அந்த மனிதர் சொன்னாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்ன நீங்க வெகு தூரத்துக்கு காத்துல அனுப்பி விட்டுருங்க, ரொம்ப தூரமாக என்னை கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று அவன் சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சரியப்பா என்று ஒரு விரிப்புல உட்கார வச்சு, ஒரு முசல்லான வைங்கள உட்கார வச்சு காத்துக்கு கட்டளையிட்டாங்க, கொண்டு போ அப்படின்ட்டாங்க. அப்ப அவர்கள் இருக்கக்கூடிய இடம் அரபகம். அப்ப அங்க இருந்து அந்த காற்று அவனை தூக்கி கொண்டு முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர்ல எழுதுவாங்க, இந்தியாவில் உள்ள ஒரு காட்டிலே கொண்டு இறக்கியது மறுநாள். வெகு தூரம் கொண்டு இறக்குது. அங்கே இறங்குறாங்க. அப்போ இதெல்லாம் பேச்சு நடக்குது. முதல்ல பேச்சுவார்த்தை நடந்து மறுநாள் தான் இது நடக்குது. உன்னை கொண்டு நான் வேற ஊர்ல விட்டுறேன் அப்படின்ட்டு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் மைல்கள் கடந்து அவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டிலே கொண்டு அவனை இறக்கப்படுது. அப்படி இறக்கும் போது அந்த இடத்துல யார் இருக்கிறானா, மலக்குல் மௌத் நிக்கிறாங்க. அங்க ரொம்ப அவன் திகைச்சு போயிட்டான், என்னடா இவர் இங்க நின்றுக்கிறாரு அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொன்னாங்களாம், இல்லப்பா, நேத்து நானுடைய சபைக்கு நான் வந்திருந்தேன்ல, நேற்று நானுடைய சபைக்கு நான் வந்திருக்கும் போது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சபையிலே நான் இருக்கும்போது உன்னுடைய ரூஹை, உன்னை நான் உற்று உற்று பார்த்தேன். உன்னுடைய ரூஹ பிடுங்கணுங்கிறது இல்ல, உன்னை ரூஹ பிடுங்கணுங்கிறது இயல்பு, அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். ஆனால் ஒரு மனிதனுக்கு எங்கு ரூஹு போக வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல தீர்மானிப்பான். இந்த இடத்துல அவனை ரூஹ பிடுங்கணும், இந்த ஊர்ல இந்த இடத்துல அப்படின்னு அல்லாஹ் தீர்மானிச்சிருப்பானா இல்லையா? உன்னை எங்க தீர்மானிச்சிருக்கிறான் அப்படின்னா, இந்த இடத்துல, இந்த இந்தியாவில் உள்ள இந்த காட்டுல உன்னுடைய ரூஹ பிடுங்கணும்னு சொல்லி இருக்கிறான். ஆனா நீ எங்க இருக்க? இது இவன் எப்படி இங்க சேருவான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அதனால தான் உன்னை உற்று உற்று பார்த்தேன். இவன் இங்க இருக்கான், இங்க இருந்து பல்லாயிரக்கணக்கு. இந்த காலத்துல ஒரு பிளைட்ல வரலான்னு வைங்க, அந்த காலத்துல அப்படி சாத்தியம் இருந்ததா? மக்காவிலிருந்து பைத்தல் மக்தஸ் வர்றதுக்கு ஒரு மாதம் பயணம் செய்தால்தான் பைத்தல் மக்தஸுக்கு வர முடியும். பைத்தல் மக்தஸ்லயும் திருப்பி மக்காவுக்கு வர்றதுக்கு 1 மாசம், 2 மாசம் பயண தூரம் அப்படிம்பாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாம் அந்த பயண தூரத்தை எப்படி கணிப்பாங்க அப்படின்னா, 1 நாள் பயண தூரம், 2 நாள் பயண தூரம், 1 மாத பயண தூரம், 2 மாத பயண தூரம், இப்படிதான் கணிப்பான். அப்ப அதற்குன்னு ஒரு முறைகள் இருந்து, அதை நான் விரிவுபடுத்தல, இப்படிதான் கணிக்கிறது. அப்ப இப்போ மக்காவிலிருந்து பைத்தல் மக்தஸ் வர்றதுக்கு 1 மாசம் ஆகுமா? இப்ப ஜித்தால ஏறினா என்ன செஞ்சிடலாம், பைத்தல் ஜோர்டான்ல இறங்கிடலாம். எவ்வளவு நேரம் ஆக போகுது? 2 மணி நேரத்துல வந்துட முடியும். ஆக மக்கால இருந்து நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உடனே பிடிச்ச வந்தாலும் கூட மிஞ்சி போனா 4 மணி நேரத்துல மக்காவில இருந்து நீங்க என்ன செஞ்சிடலாம், எங்க இருக்கலாம், பைத்தல் மக்தஸ்ல இருக்க முடியும். ஆனால் அன்றைய காலத்துல, ஸல்லல்லாஹு காலத்துல எல்லாம் 1 மாசம் பயணிக்கணும். அப்படிதான் அந்த வாகனங்கள் இருந்தது. வாகனங்கள் என்ன வாகனம் இருந்தது? ஒன்னு குதிரை அல்லது ஒட்டகம் அல்லது கோவேரி கழுதை, இந்த 3 தான் வாகனம். இந்த வைக்கல்ல தான் வரணும். ஆக உடனடியா என்ன செய்ய முடியாது, தங்கி 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 தான் வரணும். முழு பயணமும் செய்ய முடியாது. அப்ப அதுக்கும் முன்னால உள்ள காலம் இது. அந்த காலமும் இல்லை, அதையெல்லாம் தாண்டி அதற்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால உள்ள காலத்துல இவன் இங்க நிக்கிறானே, இவன் எப்படி இந்த பல்லாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இவன் எங்க வருவான், அந்த இடத்துக்கு எப்படி வருவான்? நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு புலப்படல. நாங்க மலக்குகள், எங்களுக்கான ஆற்றல் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். எனவே ஒளி என்பது சட்டென்று வீசிடுமா இல்லையா? ஒளி வீசினா, ஒளியினுடைய வேகம் என்பது அது அபரிமிதமானது, அதீதமானது. அந்த ஒளி பிரைட், இந்த மின்னல் வெட்டுதான் எவ்வளவு தூரம், மின்னல் வெட்டுது இல்லையா? இந்த ஒளியினுடைய பாருங்க, நீங்க மின்னல் வெட்டிய பிறகுதான் இடியினுடைய சப்தம் வரும். அப்ப ஒளி, அந்த ஒளி என்பது வெளிச்சம், அது குயிக்கா வந்துடும். அதற்கு பிறகுதான் சப்தம், ஒளியினுடைய சப்தம் வரும். நீங்க கூட பாருங்க, சில சமயங்கள்ல
நம்ம இப்போ அந்த யூடியூப்ல இந்த பயான் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன், இது போயிட்டு இருக்குது. நம்ம பேசி கொஞ்சம் நேரத்துக்கு பிறகுதான் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் சேரும். ஒரு 5 செகண்டோ 6 செகண்டோ, சில சமயம் 10-15 செகண்டுகளை கூட ஆகும், அந்த டிலே ஆகும் ஒலி. ஆனா லைட் அப்படி அல்ல, வெரி குயிக்கா போயிடும். அப்ப மலக்குமார்கள்ங்கிற போது ஒளியினால் படைக்கப்பட்டவங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குயிக்கா என்ன செஞ்சிருவாங்க, சட்டுன்னு போயிடுவாங்க. இப்ப அதற்கு நான் சான்றுகளை கொண்டு வர்றதா, அழகான அற்புதமான சான்றுகள் நிறைய இருக்கு. இப்ப அதெல்லாம் பேசினா சப்ஜெக்ட் நான் விடுபட்டு போயிடும். இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மலக்கு சொல்றாங்க, மலக்கல் மோது, ஏம்பா நீ அங்க இல்லப்பா, மிஸ்ர்ல இல்லப்பா இருந்தா, இஜிப்ட்ல இல்லப்பா இருந்தா, இஜிப்ட்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு இவ்வளவு தூரம் வர்றதுக்கு எத்தனை மாசம் ஆகும், நீ எப்படி வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் உன்னை உற்று உற்று பார்த்தேன். இவன் தானே, இவன் இங்கேல இருக்கான், இவன் ரூஹா எல்லாம் எடுக்க சொல்லி இருக்கிறான் நாளைக்கு, அவன் அந்த இந்தியாவில் உள்ள காட்டுல எடுக்க சொல்லி இருக்கிறானே, இவன் இங்க இருக்கானே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீனே தேடி என்ன செஞ்சுட்டான், காட்ட அவங்ககிட்ட கேட்டு காட்டுல பறந்து இங்க வந்து சேர்ந்துட்டான். வா உன்னோட வேலை என்னோட வேலையை நான் முடிச்சிடட்டும் சொல்லி ரூஹ பிடிக்கிட்டு போனாங்கன்னு வரலாறு இருக்கு. அப்ப நாம் என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்லும் பொழுது ஐயனமா தக்கூனும் யுத்ரிக்குமுன் மௌத்து உலவுக்குன்னும் ஃபீ புரூஜிம் முஷையதா, உறுதியாக எழுப்பப்பட்ட எஃகு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் உங்களை மௌத்து வந்து அடையும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இப்படி நிறைய வசனங்கள். அப்ப எல்லா இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு மனிதன் மரணத்தை விட்டு தப்ப முடியாது அப்படின்னு என்ன செய்யுது, தெளிவுபடுத்துது. யாருக்கு எப்படி மௌத்து வரும்னு தெரியும். ஆச்சரியமான விஷயங்கள். நான் உங்களுக்கு சில தகவல்களை சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், நாங்கெல்லாம் கிளாஸ்மேட், சின்ன வயசு. அந்த அவருடைய அத்தா, நாங்க வந்து சின்ன வயசு ஸ்கூல்ல படிக்கிற காலம், எனக்கு நான் நினைக்கிறேன், நான் அநேகமா 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலம் நினைக்கிறேன். அப்ப அந்த காலத்துல அவருடைய அந்த என்னுடைய நண்பர், பல நண்பர்கள் பல குறிப்பிட்ட ஒரு நண்பர்னு வைங்களேன், அந்த நண்பரினுடைய தந்தை என்னன்னு கேட்டா, அந்த தந்தைய அத்தாவை அவர் பார்த்ததே இல்லை. வயிற்றுல இருக்கும் போதே, அவரு குழந்தையை உண்டாகி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் இலங்கைக்கு போனவர் திரும்பி வரல. அவர் ஹையா மூத்தா அப்படிங்கிறது தெரியாது. அந்த ஒரு பையன் மட்டும்தான். அதற்கு பிறகு குழந்தை பெத்து எடுத்தது, அவர் மூத்தா இல்லையான்னு தெரியல. அந்த பொம்பளையும் சரியத்து முறைப்படி இன்னொரு கல்யாணம் முடிக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ விரும்ப இல்லை. தன்னுடைய அந்த ஒரு பையனை வச்சு வளர்த்துட்டே வந்துட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்தாங்க. வீடுகள்லயே சில பொருள்கள், இடியாப்பம் இதெல்லாம் போட்டு செய்து அவங்க விற்பனை செய்து தன்னுடைய பிள்ளையா என்ன செஞ்சாங்க, கவனிச்சாங்க. கஷ்டமான ஒரு நிலைமையில தான் அந்த என்னுடைய நண்பர் இருந்தார். இதற்கு பிறகு அவரை படிக்க வச்சு கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு அவர் சவுதிக்கு என்ன செஞ்சாரு, அந்த பையன் சவுதிக்கு போனான். சவுதியில ரியாதுங்கிற ஊர்ல, தலைநகர் ரியாதுல தான் அந்த பையன் வேலை பார்க்கறான். அந்த வேலை பார்க்கும்போது கிளாஸ்மேட், அவனுடைய ரூம்மேட், அந்த ரூம்மேட்ல 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த ரூம்மேட்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து இலங்கைக்காரர், ஒரு இலங்கை நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, 2 பேருடைய பெயரும் ஒரே பெயர். 2 பேரினுடைய பெயரும் ஒரே பெயர் தான். 2 பேரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆயிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ஒரு கட்டத்துல இவரு ஊருக்கு போறார். யாரு, இந்த இலங்கை நண்பர் ஊருக்கு போறார். ஊருக்கு போகும்போது, ஊருக்கு போனா பர்ச்சேஸ் பண்ணுவோமா இல்லையா, வீடுகளுக்கு போய் நண்பர் வீடுகள் அது சாமான்கள்லாம் பர்ச்சேஸ், 2 பேரும் ஒன்னா தான் போறாங்க. போயிட்டு அடுத்த நாள் போனோம், நைட்ல உட்காந்து 2 பேரும் வெரி க்ளோஸ் டியர் ஃப்ரெண்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயல்பாக குடும்ப விஷயங்களை பத்தி அவங்க பேசுறாங்க. மச்சான் போயிட்டு நீ எப்போ வருவா, எவ்வளவு நாள் உனக்கு லீவு, எவ்வளவு வருவா. 2 பேரும் வேற வேற கம்பெனில வேற பாக்குறாங்க, தங்குறது ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்ப அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்க அத்தா என்ன செய்யறாங்க, நாங்க வாப்பாம்போம், ஷாஃபிகள் வாப்பான்னு சொல்லுவாங்க, ஹனபிகளா இருந்தா அத்தான்னு சொல்லுவாங்க. வாப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த என்னுடைய காயல்பட்டினம் எங்க ஊரு, அந்த ஊரினுடைய எங்களுடைய நண்பர் சொல்றாரு, எங்க அத்தாவை எங்க வாப்பாவை நான் பார்த்ததே இல்லை. நான் என் தாயின் வயிற்றில இருக்கும்போது உங்க நாட்டுக்கு தான், இலங்கைக்கு தான் அவர் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. நாங்க சந்திச்சு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நான் பிறந்துட்டு அதோட அவங்க போயிட்டு அவங்க இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறலாம் எதுவும் தெரியாது. அப்படியா, உங்க வாப்பா பேர் என்ன? வாப்பா பேரை சொல்லியிருக்கிறார். எனக்கு அந்த பேர் எல்லாமே ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரியும். நான் அது தவிர்க்கிறேன், இந்த இடத்துல தேவையில்லை, அந்த விஷயத்தை மட்டும் செய்து சொல்றேன். அப்ப என்னுடைய தந்தையினுடைய பெயர் என்ன எதுங்கிற விளக்கம் சொல்ல
அந்த நண்பர் அப்படியே அரண்டுட்டார். அவர் கண்கள் இருந்து கண்ணீர் வடியுது. அப்ப நீ ஏன் அழுவுறா? நான் என்னுடைய நிலைமையை தானே சொன்னேன், எதுக்குப்பா நீ அழுவுற? சரி, என்னுடைய நிலைமை ஒரு கஷ்டமான நிலைமை தான், நானே பொறுத்துட்டேன், இவ்வளவு காலம் போயிடுச்சு. இப்ப நானும் என்னுடைய தாயை என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து, வெறும் இடியாப்பம், வீட்டுல இடியாப்பம் சுடுவாங்க. அப்பமெல்லாம் அந்த மாதிரி குக்கர் அதெல்லாம் கிடையாது. அடுப்பு விறகு வைத்து தான் அந்த புகையை ஊதி ஊதி தான் என்ன செய்வாங்க. நாங்களாம் அந்த வீட்டுல போய் இடியாப்பம் வாங்க போயிருக்கிறோம். அப்ப அந்த மாவை குழைச்சி வச்சிருப்பாங்க, ஃப்ரெண்டு தானே, அவர் எடுத்து தருவார், அந்த மாவை நாங்க திம்போம். இதெல்லாம் அந்த சின்ன வயசுல உள்ள நினைவுகள். அப்ப அவரு இதெல்லாம் சரி சொல்லி முடிச்ச பிறகு அப்படி கதறி அழ ஆரம்பிச்சிட்டார். யாரு? இலங்கை நண்பர். இவருக்கு என்னென்ன புரியல. அப்படியே ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஏன் கதற அழுகுற? சரி, நீ கண் கலங்குறா, நட்புடைய விஷயத்துல நீ பேசுறா, ஆனா அதற்கு ஏன் இப்படி கதறி அழுகுற அப்படின்னு. ஏன்னா அவர் ஒண்ணும் பேசல, கொஞ்ச நேரம் அமைதியை விட்டுட்டு சொன்னாரு, நீ சொன்னதை வச்சு நான் தெளிவா விளங்கிட்டேன். உங்க வாப்பா கல்யாணம் முடிச்சு நீ உன் தாயின் வயிற்றில இருக்கும்போது உங்க வாப்பா இலங்கைக்கு வந்துட்டாரு, எங்க ஆனாரு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீ சொல்லி இருக்கிற. அப்போ அவருடைய வயசு என்ன இருக்கும், எது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே நீ சொன்ன போது, அவங்க வேற யாரும் இல்லை, என் வாப்பா அவர் தான். இங்க வந்து இலங்கையில வந்து கல்யாணம் முடிச்சு அதுல நான் பிறந்திருக்கிறேன், நான் உனக்கு தம்பி, ஃப்ரெண்டுங்கிறது ரெண்டாவது. இப்பதான் எனக்கு தெரியுது. அவருக்கு அவர் அப்படியே திகழ்ச்சிட்டார். எனக்கு நான் எங்க வாப்பா இன்னும் ஹயாத், நம்ம வாப்பா ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. நான் போய் எப்படியும் கண்டிப்பாக உன் வீட்டுக்கு நினைச்சுவேன், இந்தியாவுக்கு நான் போக சொல்வேன், நான் அனுப்பி வைப்பேன். ஆனா அவர் ஏற்கனவே இந்தியாவில கல்யாணம் ஆனாரு, ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த வரல அந்த செய்தியே எங்களுக்கு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ சொல்ல போய் தான் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை பாருங்க, அல்லாஹ் எப்படி கொண்டு இணைக்கிறான் என்பதை, அல்லாஹ்வுடைய அந்த வலிமையை, சிந்தனையை இந்த சூஃபியாக்கள் இதைத்தான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை நீங்க எண்ணி பார்க்கணும் அப்படிம்பாங்க. அவுலியாக்கள் இதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. இறைவனுடைய ஆற்றல் என்பது வலிமையானது. அப்ப அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாரு. அதுவும் நீ இருக்கிற காலம், உன்னுடைய வெக்கேஷன், நீ ஊருக்கு போவால, அந்த டைம்ல நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதற்கு தகுந்தவாறு சூழ்நிலையை உருவாக்கி அதே மாதிரி அவர் என்ன செஞ்சாரு, ஊருக்கு வந்தார். அப்ப கிட்டத்தட்ட இந்த என்னுடைய நண்பனுக்கு அந்த சமயத்துல 35 வயசு ஏறக்குறைய. 35 வருஷத்துக்கு பிறகு அவர் இந்த இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு வர்றார். தன்னுடைய மனைவி ஹயாத்தா இருக்கிறாங்க, பிள்ளை ஹயாத்தா இருக்கிறாங்க, தலாக்கும் சொல்லல, அப்படியே வந்துட்டாங்க. கடைசியில வந்து ரொம்ப பெரிய அழுகை இதுமா இருந்தது. இவன் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கான், நீ கொண்டு போறாங்க உங்க பிள்ளைகளுக்கு, உங்க மனைவிக்கு ரொம்ப சிறப்பா செய்யணும், கொள்ளணும், அதெல்லாம் கொடுங்க, இதெல்லாம் கொடுங்கன்னு நிறைய அவனே கொடுத்துட்டு வந்திருக்கிறான். பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ 6 மாச வீசா வந்து 6 மாசம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் முடிஞ்சு 6 மாசம் கிட்டத்தட்ட அந்த விசா முடிய 2-3 நாளையில தான் ஒரு டிக்கெட் போட்டு அவங்க திருப்பி போக போறாங்க. நாளைக்கு பயணம் என்று வரும் பொழுது, நாளைக்கு பயணம் உதாரணமாக நாளைக்கு 10ஆம் தேதின்னு வைங்களேன், நாளைக்கு 10ஆம் தேதி அவர் பயணம் இருக்கும்போது 9ஆம் தேதி காயல்பட்டத்துல அவங்க மௌத்தாயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், அல்லாஹ் 35 வருஷம் அங்க இருந்திருக்கிறாரு, மௌத்து வரல. இங்கேதான் மௌத்து இருக்கணும்னு அல்லாஹ் தீர்மானிச்சான். எப்படி தீர்மானித்திருக்கிறான் பாருங்க, எப்படி கொண்டு வர வைத்தான் என்பதை எண்ணி பாருங்கள். அவருடைய இன்னொரு மகனின் மூலமாகவே ஒரு முந்தைய மகனுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வர வைத்து அல்லாஹ் அவருடைய ரூஹை எங்கே வந்து கைப்பற்றுகிறான்னா, எங்க ஊர்ல வச்சு கைப்பற்றான். அவர் எங்க பள்ளியில தான் அடங்கி இருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆக ஒரு மனிதன் மௌத்தை விட்டு தப்ப முடியாது. அவனுடைய ரிஸ்க் எங்க இருக்குதுன்னா இங்கதான். அந்த ரிஸ்கை தவிர்த்துட்டு போக முடியாது. ரிஸ்கை தவிர்க்க முடியாது, மரணத்தை தவிர்க்க முடியாது, மரண இடத்தை தவிர்க்க முடியாது, மரண நேரத்தை தவிர்க்க முடியாது. லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒரு மனிதனுக்கான மரண நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னா ஒரு நிமிடம் இல்லை, ஒரு செகண்ட் கூட முந்தாது பிந்தாது. அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, நம்முடைய இது வந்து ஒரு முன்னுரையாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மரணம் என்பது எல்லாருக்கும் உள்ளது. நபிமார்களாக இருந்தாலும் ரசூல்மார்களாக இருந்தாலும் எல்லாரும் அல்லாஹ்வை நெருங்குவது, கியாமத்துக்கு போறது அப்படின்னு சொன்னா அந்த மரணத்திற்கு பிறகுதான். அது இல்லாம ஒருத்தரும் இல்லை. அப்படி ஒரு நபர் இருக்கிறார்கள் என்று இருக்குமே, ஆனால் யார் இருந்திருக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கேட்டான். நீங்க கடைசி வரைக்கும் இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்டான். ஹதீதுகள்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க.
வஃபாத்தானார்கள் என்பது நம்ம ஹதீதுகள்ல இருக்குது. அருமையானவர்களே, எனவே நம்முடைய பயணம் என்பது மரணத்தை நோக்கி என்பது வலிமையான பயணம். இதுல மாற்று கருத்தை இருக்க முடியாது. இப்ப நான் நினைச்சிருப்பேன் அடுத்த வருஷம், இப்ப ஹசரத் சொன்ன மாதிரி நாங்க இன்னைக்கு 9ஆம் தேதி, இன்னைக்கு எங்களுக்கு டிக்கெட் கையில இருக்குது. எங்க சென்னை டு ஓமான் போய் பகதாதுல இறங்கணும். இன்னைக்கு தான் டிக்கெட். ஏப்ரல் 9 எங்களுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறோம். இவங்களும் வர்றதா இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு தான் டேட்டு. நான் அந்த நிக்காக வந்துட்டு 2 நாள்ல திரும்ப இருந்தேன். இப்ப அது அந்த யுத்த காலத்தின் காரணத்தினால போக முடியாத விசா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிக்கெட்ஸ் அப்படியே இருக்கு, பெண்டிங்ல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க வேற டேட்டை கேட்டிருக்கிறோம். அந்த பிரச்சனைகள் அவன் சொல்றோம், எங்களுக்கு பிரச்சனையை முடிந்தால் தானே நாங்க செல்ல முடியும். விசா ஓபன் ஆகல. இப்ப பாருங்க, இப்படி ஒரு பிரயாணத்தை நாம் நாடி இருந்தோம். அந்த பிரயாணம் நடந்ததா? இல்லை. கடந்த வருடங்கள் அப்படி ஒரு பிரயாணத்தை நாடி இருந்தோம். பகதாதுக்கு நடந்ததா? நடந்தது. அப்ப நாம் நினைக்கக்கூடிய பயணங்கள் என்பது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் மரணம் என்ற பயணம் நடந்தே தீரும். அதுல மாற்று கருத்தே இல்லை. எனவே மரணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் அந்த மரணத்திற்காக, மூத்துக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளணும். இதைத்தான் இறைவனை அறிந்த பெருமக்களாகிய நாதாக்கள் நமக்கு, நீ எதை நோக்கி பயணிக்கிறாயோ அதற்கு நீ தயாராக இரு, அதை நீ வலிமைப்படுத்திக்கோ, அதற்கு சரியா இருந்துக்க அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையிலே அருமையான பெருமக்களே, எத்தனையோ நாதாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய சமூகம் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய மரணங்கள் என்பதெல்லாம் அழகான மரணமாக இருந்தது. ஒரு மனிதன் வாழ்வது என்பது மட்டும் பெரிதல்ல, சிறப்பாக வாழணும். ஆனால் அவனுடைய மரணம் சிறப்பாக அமையணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள், அவனுடைய அமல்கள் எல்லாம் ஹவாத்திம், இறுதியை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறான். ஒரு மனிதனுடைய அமல்கள், இப்ப நான் ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வைங்களேன், ஒரு மனுஷன் இருக்கிறான், நல்ல அமல் செய்யறான், ரொம்ப நல்லா இருந்தா ஒண்ணா, கடைசியில எல்லா அமல்களையும் விட்டுட்டு நாசமா போயிட்டான்னு வைங்க. இப்ப இவன் எங்க போவான்? ஒருத்தன் கேடு கட்டவனா இருந்தான், கடைசி இடத்துல தௌபா செஞ்சு நல்லவனா மாறிட்டான், இவன் எங்க போவான்? யோசிச்சு பார்க்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு பிள்ளை படிக்கிறாரு, ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பையன், அது ஒரு பொண்ணு ஸ்கூல்ல படிக்குது. அப்படி படிக்கும் போது எல்லா எக்ஸாம்லயும் நல்ல மார்க்ஸ் எடுக்குது, எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க். கடைசி எக்ஸாம்ல படிக்க இல்லை, சோகம் இல்லையோ அல்லது வேற ஒரு கோளாரோ ஏதோ ஒண்ணுதுல என்ன செய்யல, படிக்க இல்லை, என்ன ஃபெயில் தானே. முதல் எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகி கடைசி எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான்னு, அவர் பாஸ் தானே. அப்ப அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், இறுதிதான் ஒரு மனிதனுடைய அமல்களை தீர்மானிக்கப்படுங்கிறாங்க. அப்ப நம் வாழ்க்கையை நாம முடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை என்பது அழகானதாக முடியணும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இது ரொம்ப முக்கியமானது. எனவேதான் தங்களுடைய பயணம் எதை நோக்கி என்பதை விளங்கி கொண்டவர்கள் இறைநேச செல்வர்களாகிய அவுலியாக்கள். அவங்க அதை தெளிவாக உணர்ந்து அதை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க, சீராக, நேர்மையானதாக, ஒழுக்கமானதாக, பண்பானதாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதாக அவங்க அமைந்து கொண்டாங்க. அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. அப்படி அமைச்சிடணும். அல்லாஹ்வுக்கு இது பொருத்தம் இல்லையா, அது எவ்வளவு பெரிய பிசினஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வருமானத்தை தரக்கூடிய தூக்கி வீசிடணும். அந்த யகீன் வரணும். அதுதான் வலியுல்லாஹ், அதுதான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரும். இதுகளை தூக்கி வீசு, நமக்கு அல்லாஹ் ஆகமாக்க இல்லையா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகமாக்கவில்லையா, தூக்கி வீசிடு. நீங்க வீசிட்டீங்க, அந்த தவக்கல் இருக்கு பாருங்க, அந்த உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிரும். நீங்க எதை இழந்தீங்களோ அதுக்கு பன்மடங்காக அல்லாஹ் கொண்டு வந்து உங்களுக்கு கொட்டிடுவான். இது இதற்கான வரலாறு சான்றுகள்லாம் நிறைய நாள பேச முடியும். எனவே இது சுருக்கமான ஒரு நேரத்தில் ஒரு உரை அது. எனவே இவர்கள், இந்த நாதாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், தங்களுடைய மறுமையை நோக்கி அவர்கள் நாம் பயணிக்கிறோம் என்பது எல்லா நேரத்திலையும் இருக்கும். எல்லா நேரத்திலையும் அந்த சிந்தனை உடையவர்களாகவே அவங்க வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமானதாக ஆக்கி கொண்டார்கள். இத்தகைய பெருமக்களை போய் சந்திப்பதை நம்ம என்ன செய்யணும், ஜியாரத்து என்கிறோம். இப்பதான் தலைப்புக்கு நான் வர்றேன், ஆனா டைம் முடியறதுக்கு போகுது. ஆனா இன்ஷா அல்லாஹ் நாம் ரொம்ப நேரம் எடுக்க முடியாது, நான் இன்ஷா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவேன். அப்ப இத்தகைய பெருமக்களை, அல்லாஹ்வை நேசித்து, அல்லாஹ்வின் தூதரை நேசித்து,
அவர்கள் சொன்ன அந்த வழியிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட பெருமக்கள் அவர்களை போய் சந்திப்பது அவங்கள்ட்ட இல்ல. பொதுவாக யாரை போய் கபரை போய் சந்திச்சாலும் ஜியாரத்துல் குபூர் பொதுவாக சந்திக்கிறது என்று ஜியாரத்துன்னு சொன்னா சந்திக்கிறது. இப்ப நாங்க வந்திருக்கிறோம் அவங்கள பாக்குறோம் சொன்னா இது ஜியாரத்து தான். நீங்க என்ன பார்க்க வர்றீங்க, அங்க உங்க அத்தாவை பார்க்க போறீங்க, அம்மாவை பார்க்க போறீங்க, அது ஜியாரத். ஜியாரத்துன்னா சந்தித்தல் என்பது. இப்ப நாம் பேசுவது ஜியாரத்துல் குபூர், கபறுகளை சந்திப்பது. அந்த கபறுகளில் அடங்கி இருக்கக்கூடிய அவுலியாக்கள், அம்பியாக்கள் இவங்களை போய் சந்திக்கிறது, நாதாக்களை என்ன செய்கிறது, சந்திக்கிறது. அப்படி சந்திப்பது என்பது ஒரு பெரிய ஒரு இபாதத் என்பதை மார்க்கம் சொல்லும். ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல இந்த ஜியாரத்துல் குபூர், கபறுகளை ஜியாரத்து செய்வதை இந்த மார்க்கம் தடுத்திருந்தது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர், கபறுகளை ஜியாரத்து செய்ய வேண்டாம் என்று நான் உங்களை தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள். ஆனா அதுக்கு அது ஏன் தடுத்திருந்தாங்கன்னா அதுக்குன்னு காரணங்கள் இருக்கு, எல்லாத்தையும் விவரிக்க முடியாது. ஆனால் இப்போது அதற்கு பிறகு ஜூருஹா, நீங்கள் ஜியாரத்து செய்யுங்க. அப்படி செய்வதின் மூலமாக ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அது உங்களுக்கு துதக்கிருக்குமுல் ஆகிரா, அது உங்களுக்கு ஆகிரத்தினுடைய நினைவை தரும் என்கிறார்கள். அப்ப இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இதுல அடங்கி இருக்கக்கூடியவங்க. அப்ப அவங்கள போய் ஜியாரத்து செய்யறோம், அவங்களுக்கு ஒரு ஈசால தவாப் செய்யறோம், ஒரு நன்மையை சேர்த்து வைக்கிறோம். நன்மையை சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு விட நமக்கு தான் அதிகம் தேவை. அவங்கள அதான் பொருந்தி கொண்டு இருக்கிறான், அவங்க டாப் லெவல்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு ஹதியா நம்ம சேர்த்து வைத்து விட்டு அந்த நன்மையை நாமும் பெறுகிறோம் என்பது இருக்க, அதன் மூலமாக நாம் என்ன பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய போதனைகள், நீ எப்படி வாழணும் அப்படின்னு. ஒரு சமயம் அமீருல் மோமினின் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மக்பரா, கபர், மையவாடி, கபர்ஸ்தான், அந்த கபர்ஸ்தானை கடந்து போறாங்க. அவங்களுடைய மாணவர்களும் கூட போறாங்க. அவங்க ஹலீஃபாவாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்குலாம் பின்னால 30 வருஷத்துக்கு முன்னாலன்னு வைங்களேன். அப்ப அவங்க போகும்போது அந்த கபராளிகள், அந்த கபர் உள்ளவங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கபராளிகளை பார்த்து கேட்கிறாங்க, நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகள்லாம் அனாதைகள் ஆகிட்டாங்க. நீங்க மௌத்தானதுக்கு பிறகு உங்க பிள்ளைகள்லாம் அனாதைகள். உங்களுடைய மனைவிமார்களை வேற கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. உங்க பிள்ளைகள் நீங்கள் விட்டு சென்ற அந்த சொத்துக்களுக்காக சண்டையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளும் சண்டை போடுறாங்க இல்ல, எத்தனை இடங்களை பாக்குறோமா இல்லையா? இது எனக்கு உள்ளது, எங்க அத்தா விட்டுனா, அது நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், இது எனக்கு அவ்வளவு சேரும், எவ்வளவு சேரும், எங்க கிட்டே எத்தனை கேஸ்கள் வரும். இப்ப உங்களுக்கு எது பயனை தருகிறது, பலனை தருகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்லிட்டு அவங்க தன்னுடைய நண்பர்களை பார்த்து, தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்றாங்க, நான் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்கள், லா யஸ்ததிஊன அன் யுஜீபு, ஆனால் அவர்களால் பதிலளிக்க முடியல. அப்படி பதிலளிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் சொல்வார்கள், இறையச்சத்தோடு நாங்கள் வாழ்ந்ததுதான் எங்களுக்கு இப்போது பயனை தருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன செய்யறா, யார் சொல்றா? அலிநாயம் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், இறையச்சத்தோடு நாம் வாழும் பொழுது வாழணும். அதை நாம் ஜியாரத்தின் மூலமாக அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு உருவாகிறது. இதே போல நம்முடைய தாய் தகப்பனுடைய கபர்களை ஜியாரத்து செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத்து செய்வதற்காக அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, அனுமதி கொடுத்தான் அல்லாஹ். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கிறாங்க. ராத்திரி நேரத்துல அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க, நடுநிசையில ஆளை காணோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து பாக்குறாங்க, ஆளை காணமேன்னு தேடி தேடி பார்த்தா கடைசியில அப்படியே தேடி வந்தா ஜன்னத்துல் பக்கீல நிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜன்னத்துல் பக்கீங்கிறது என்னது? மையவாடி, மதீனா ஷரீஃபினுடைய மையவாடி. அங்கே நின்று அங்கே மரணித்தவர்களுக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்றாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆயிஷா இது முக்கியமான ஒரு நாள், அது நிஸ்பு ஷாபானுடைய இரவு, அது ஷவே பராத்னு சொல்றோம் இல்ல, பராத்துடைய இரவுன்னு சொல்லி, ஷாபான் மாதத்தினுடைய 15. அப்ப இந்த நாட்களிலே அல்லாஹ் சில விஷயங்களை தீர்மானிக்கிறான். இந்த குர்ஆன் சூரத்து தஹர்ல சில சூறாக்கள்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த நிஸ்பு ஷாபானுடைய செய்திகளை பற்றி அல்லாஹ் என்ன செய்யறான், துஹான்ல
தஹர்ல அல்ல, சூரத்து துஹான்ல அந்த ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஃபீ லைலத்தி முபாரகா என்கிறான். அப்ப அந்த துஹானினுடைய சூறாவில அல்லாஹ் தஆலா சொல்றான் இந்த நாளையிலே செய்திகள் சில காரியங்கள் தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறான். அந்த நாள் அது. அப்ப அந்த நாளையிலே ஜியாரத்து செய்வது என்பது நமக்கு ரொம்பவும் விருப்பமான ஒரு விஷயம். குறிப்பாக தாய் தகப்பர்களுடைய கபர்களை ஜியாரத்து செய்யணும். நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய ஹால் ஹயாத்துல இருந்தா அவங்கள போய் ஜியாரத்து நேர போய் சாதிக்கணும். அவங்க வஃபாத்தானா அவங்களுக்கு இப்ப என்ன செய்யணும், அவங்களுக்காக நம்ம நன்மைகளை சேர்த்து வைக்கிறது, குரானை ஓதுறது, இப்ப ஓதுனாங்க இல்லையா, குரானை ஓதுறது, அதே மாதிரி தான தர்மங்கள் சதக்காக்கள் செய்யறது, அவங்க பெயரால நல்ல காரியங்களை இதை எல்லாம் இதை காரியத்தை செஞ்சுட்டு இந்த தர்மத்தை செஞ்சுட்டு இதை என்னுடைய தந்தைக்காக என்னுடைய தாய்க்காக நீ சேர்த்து வை இந்த நன்மையை அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிள்ளையினுடைய கடமை. அது ஒரு நல்ல பிள்ளைக்கு அது அடையாளம். தன்னுடைய தாய் தகப்பர்களை மரணத்திற்கு பிறகு நினைவு கூர்ந்து பார்ப்பது இது ஒரு பெரிய விஷயம். அப்படி நாம் நினைவு கூர்ந்து பார்த்தா நம்ம பிள்ளைகள் நாம் மரணித்ததுக்கு பிறகு நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கும். குறிப்பாக தாய் தகப்பருடைய கபர்களை ஜியாரத்து செய்ய போகணும். இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. நான் அந்த செய்திகளுக்கு எல்லாம் போகல, கூடாது, அது தேவையில்லை. இப்ப அதெல்லாம் நிறைய உடைஞ்சும் போச்சுன்னு வைங்க. இப்ப தாய் தகப்பருடைய கபர்களை ஜியாரத்து செய்வது என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும், ஒரு வெள்ளிக்கிழமை ஜியாரத்துக்கு ஆடு. நம்முடைய நண்பனை போய் பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் நம்ம செலவழிக்கிறோம். நம்முடைய பிசினஸ் பார்ட்னர்கிட்ட போய் உட்கார்ந்து எவ்வளவு மணிக்கணக்கா நம்ம பேசுறோம். நம்முடைய ஃப்ரெண்டு இன்னைக்கு உள்ள காலத்துல காதலி கல்யாணத்துக்கு முன்னாலே அவன் இவனை விரும்புறான், அவனோட மணிக்கணக்கா போன்ல பேசுறான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு நேரம் பேசுறான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேச மாட்டேங்கிறான், அது வேற விஷயம். அருமையானவர்களே, அப்ப மணிக்கணக்கா என்ன செய்யறான், பேசுறான். அப்படிலாம் இருக்கும்போது அவன் என்ன செய்யணும், அப்ப தாய் தகப்பர்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவங்களுடைய மஸார்ல போய் நின்று அவங்களுக்காக ஒரு யாசீனை ஓதி நன்மையை சேர்த்து வைக்க அந்த நன்றியோட இருக்கணுமா இல்லையா? உன்னை பெற்று வளர்த்தவங்க, உனக்கு உன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய தாய் ரத்தத்தை பாலாக உனக்கு ஊட்டியவள். எனவே இந்த தன்மையோட இருக்கணும், அந்த கரெக்டாக அது இருக்கணும். எனவே இதோடு மாத்திரம் அல்லாமல் நாதாக்களாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் நமக்கு மறுமையினுடைய நினைவு வருகிறது என்பது ஒரு பக்கம் இருக்க, அந்த பெருமக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு சுட்டி காட்டும். எவ்வளவு பெரிய தியாக செம்மல்களாக அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அலி ரலியல்லாஹு தன்னுடைய மஸார்களை ஜியாரத் இருக்கு, நஜஃப்ல இருக்கு, ரொம்ப அழகா வச்சிருக்கிறாங்க. ரொம்ப 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 அழகு, பார்க்கறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அலிநாயகம் அலி ரலியல்லாஹு தன்னுடைய ஜியாரத். அருமையானவர்களே, எனவே இப்ப நம்ம அந்த ஜியாரத்துகளுக்கு செல்லும் பொழுது நாமும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்து சேரும், மண்ணுக்குள்ளதான் நம்ம வரப்போகிறோம் என்ற அந்த அச்சமும் நமக்கு வரும். அதே போன்று அந்த பெருமக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தேடி பார்க்கணும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையத்தை ஏன் அவங்க உலகத்துல கோடான கோடி பேர் இறக்குறாங்க, அவங்களெல்லாம் போய் நம்ம ஜியாரத் செஞ்சுட்டு இருக்கிறோமா? இல்லையே. இந்த அவுலியாக்களை மட்டும், நபிமார்களுடைய ஜியாரத்துக்கு மட்டும், சாலிஹீன்களுடைய ஜியாரத்துக்கு மட்டும் நம்ம ஏன் வர்றோம் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, தன்னுடைய சுய வாழ்க்கையும் பரிசுத்தப்படுத்தி பிறருடைய வாழ்க்கையை அழகாக்குனாங்க, மக்களுக்கு நேர் வழி காட்டினாங்க, சத்தியத்தன்பால் அழைத்தார்கள். தான் மட்டும் சொர்க்கம் போனால் போதும் என்று நினைக்காமல் மற்றவர்களையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த ஈடுபாட்டிலே இருந்தார்கள். எனவேதான் அவர்களை சென்று ஜியாரத்து செய்வது என்பது மார்க்கத்திலே மிக மிக விருப்பத்திற்குரியதாக பார்க்கப்படுகிறது. எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். உலகத்திலே எல்லா பகுதிகளிலும் பெருமக்கள் அடங்கி இருக்கிறார். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட மக்கள் சொன்னாங்களாம், மௌலானா அவர்களே, நம்ம ஊர்ல நம்ம பகுதியில் அடிக்கடி பூகம்பம் ஏற்படுது, நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டது. இப்படி நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்களாம், பூமிக்கு பசிக்குது, அதற்கு உணவு கொடுத்தால் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பூமிக்கு பசிக்குதுன்னா எப்படி பசிக்கும், அதுக்கு உணவு கொடுக்கறதுன்னா எப்படி கொடுக்கறது, இது ஒண்ணுமே மக்களுக்கு புரியல. ஆட்டுக்கு பசிக்குதுன்னு சொன்னா புல்ல போடலாம், மாட்டுக்கு பசிக்குதுன்னா வைக்கோல போடலாம்,
நமக்கு பசிக்குதுன்னா ரொட்டியோ இட்லியோ எதையாவது சோறோ என்னத்தையாவது திங்கலாம். என்ன சாப்பிடணும் நமக்கு தெரியும். பூமிக்கு பசிக்குதுன்னா எதை கொடுக்கிறது? பூமிக்கு பசிக்கிறதுன்னா எந்த உணவை கொடுப்பது? அதுக்கு உணவு கொடுத்தால் சரியாகுங்கன்னு வேற சொல்றாங்களே. அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதுக்கு அவங்க விளக்கமும் சொல்லல. விளக்கமும் சொல்ல கொஞ்ச நாளையிலேயே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வஃபாத்தான பிறகு அவர்களை என்ன செய்யப்படுது, அந்த அந்த பூமியிலேயே அடக்குறாங்க. அந்த பூமியிலே அடக்கியதற்கு பிறகு அந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட இல்லை. என்ன விளங்குறோம்? அப்போ அவங்களுடைய மரணத்தை அது எதிர்பார்த்திருந்திருக்கிறது. அந்த மரணத்தை எதிர்பார்த்திருந்திருக்கிறது. மனிதன் பூமியிலே நடக்கும் போது அவன் அழகான முறையிலே நடந்தால் அவனை பார்த்து இந்த பூமி சொல்லுமாம், என் வயிற்றுக்குள் தான் நீ வரப்போகிறாய், இந்த பூமியிலே நீ கண்ணியமாக நடக்கிறாய், அழிச்சாட்டியம் செய்யவில்லை, ஹராமான வியாபாரம் செய்யல, கொடுக்கல் வாங்கல சரியா நீ நடந்துக்கிறான், நல்ல நட்போடு ஒழுங்காக நடந்து கொள்கிறாய், நீ என்னிடத்தில் என்னுடைய வயிற்றுக்குள் வரும்பொழுது உன்னை நான் கண்ணியமாக வைத்துக் கொள்வேன். இந்த அடாவடித்தனமா நடப்பான் பாத்தீங்களா, அவனை பார்த்து சொல்லுவான், டேய் நீ ஒரு நாள் எங்கிட்ட தாண்ட வரப்போற, நெருக்கிடுவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த பூமி என்ன செய்கிறது, அப்படி அந்த மாதிரி தீயவர்களை கொண்டு வைக்கும் பொழுது அந்த 2 விழா எலும்பு இருக்குல்ல, அது அப்படியே நெருக்குமா. இந்த விழா எலும்பு இந்த விழாவோடும் அப்படி நெருக்கும். அல்லாஹ் நம்மை அதை விட்டு பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, எனவே இந்த நிலையிலிருந்து இதையெல்லாம் உணர்ந்து அவுலியாக்களாக இருக்கக்கூடிய நாதாக்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தினாங்க, அடுத்தவர்களையும் பரிசுத்தப்படுத்தினாங்க. எனவே இந்த சமூகத்திற்கு இன்னைக்கு நான் கேட்கிறேன், இங்க யாரு இந்த இஸ்லாத்தங்க சொன்னது? இந்த மலேசியாவுக்கு வந்தது யார்? இஸ்லாத்தை தீனை கொண்டு வந்தது யார்? இந்தியாவிற்கு தீனை கொண்டு வந்தது யார்? அவுலியாக்கள் தானே. அவங்க தானே தீனை கொண்டு வந்தாங்க. அப்ப அதுல ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருக்கணுமா இல்லையா? எனவே அத்தகைய பெருமக்களை சந்திப்பது என்பது மார்க்கத்தில உயர்ந்ததாக இருக்கிறது. அவர்கள் அவங்களுடைய நிலைகளை பத்தி பேசுறதுன்னா அதுக்கு ஒரு மக்காம் வேணும். நான் அவ்வளவு தூரத்துக்கு நான் போக இல்லை. மரணித்ததற்கு பிறகு எல்லாரும் ஒன்று அல்ல. மரணித்ததற்கு பிறகு எல்லாரும் ஒன்று அல்ல. உலகத்துல வாழும் போதே எத்தனை டிஃபரன்ஸோட நாம வாழ்றோம், எத்தனை வித்தியாசம் இருக்கிறது. சில நல்லவன் பள்ளத்துல கிடக்கிறான், கெட்டவன் உயரத்துல இருக்கிறான். அப்படிலாம் இருக்கிறானா இல்லையா? நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் குடிசையிலே சேரியிலே வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களே இருக்கிறார். அதே சமயத்தில் தீயவர்களாக வாழக்கூடியவர்கள் மாட மாடிகள் கூட கோபுரங்களுக்கு மேல உயர்வான இடத்துல வாழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. சமுதாயத்திலே அந்தஸ்து பெற்றவர்களாக அவங்க இருப்பாங்க. இந்த அரசியல்வாதிகளை நம்ம பாக்குறோமா இல்லையா? என்ன அராஜகம், எவ்வளவு ஊழல், மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சது. இன்னைக்கு அவன் ஒரு வேளை அரசாவி சிறைக்குள்ள போனாலும் கூட அவனுக்கு ஒரு தனி மரியாதை. அங்க சிறையில இருக்கக்கூடிய ஜெயில் வார்டன் கூட சல்யூட் பண்றான். ஒரு சாமானியனும் உள்ள போனா என்ன பாடுபடுத்துவான், அடிச்சு நொறுக்குவான். இருக்கா இல்லையா? ஆனால் இதெல்லாம் நீதியற்ற வித்தியாசம், நீதி நேர்மையற்ற வித்தியாசம். ஆனா கபருக்குள்ள போனா அப்படி கிடையாது. அங்கும் வித்தியாசம் இருக்கிறது, நீதியான நேர்மையான வித்தியாசம். சாலிகன்களாக இருந்தால் அவர்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் அல்லாஹ்வுல கபரை விரிவாக்கி கொடுத்துறான். சுவன பூங்காவாக இருக்கும், சுவனத்தினுடைய வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து அந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி தீயவர்களாக இருந்தால் அது சுருக்கமாக ஆக்கப்பட்டு அதாபுகள் அங்க நடந்துகிட்டு இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க பார்க்கலாம், மையவாடிகள்ல சில அந்த நிறைய செடிகள் வளர்ந்துருக்கும். மையவாடிகளை செடிகள் வளர்க்கறது நல்லது. அந்த செடிகளை சாப்பிட்றதுக்கு சில ஆடுகள் உள்ள போயிடும். நம்ம ஊர்ல நான் பார்க்கலாம், அங்கெல்லாம் அப்படி சேஃபா வச்சிருப்பாங்களா இருக்குன்னு வைங்க, எனக்கு பார்க்கல. அப்ப அங்கெல்லாம் போகும்போது நம்ம ஊர்ல பள்ளிவாசலோடு சேர்ந்து மையவாடிகள் இருக்கும், ஆடு உள்ள போயிடும். திடீர்னு ஆடு நீங்க பாருங்க, சில சமயங்களை பார்க்கலாம், வேகமா ஓடும், பதில் வச்சு கத்திக்கிட்டு ஓடும். ஏன்னு சொன்னா அதுக்கு அந்த கபர்ல நடக்கக்கூடிய அதாபத் அதுக்கு தெரியும். இந்த ஆடுகளை குட்டிகள் கதறிக்கிட்டு ஓடுறதுக்கு காரணம் அது அப்படிம்பாங்க. எனவே அங்க கபருக்குள்ள வேதனைகள், அவன் தீயவனாக இருந்தால் அந்த கபரினுடைய நரகத்தினுடைய வாசல் திறந்து வைக்கப்பட்டு அதுல இருந்து வெப்பம் அங்க வீசிக்கிட்டே இருக்கும். ரப்புல் ஆலமீன் அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆக என்ன சொல்ல வருகிறோம் என்றால், நாம் செல்லக்கூடிய இடம் அடுத்து இந்த நம்ம முதல்ல ஒரு காலகட்டத்தில் ஆலமுல் பர்ஸக்ன்ற ஒரு உலகத்துல நாம வாழ்ந்தோம். ஆலமுல் பர்ஸக் அப்படின்னு சொன்னா அது ரூஹுடைய காலம்.
இதெல்லாம் சூஃபியாக்கள் பேசுவாங்க விரிவா. நான் சுருக்கமாக சில தகவல்களை மட்டும் அப்படி சொல்லிக்கிட்டே வர்றேன். என்ன ஜியாரத்துங்கிற தலைப்பு அவங்க தந்ததுனால நான் இதை அந்த டாபிக்கை தொட்டு இருக்கிறேன். அப்ப ஆலமுல் பர்ஸக்ன்னு சொல்லி ஒரு ஒரு உலகம் இருந்தது. அந்த உலகம் என்ன அப்படின்னா நம்முடைய ரூஹு மட்டும்தான் இருந்தது. நம்ம ரூஹும் இருந்தது, நம்ம பிள்ளைகள் ரூஹும் இருந்தது, நம்முடைய அத்தாமார்களுடைய ரூஹும் இருந்தது. எல்லாம் ஒரே வயசு தான். ரூஹுகளுக்கு எல்லாருக்கும் ஒரே வயசு தான். நம்ம ரூஹும் படைக்கப்பட்ட காலமும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அத்தாவுடைய எல்லாவுடைய ரூஹும் ஒரே காலம். அல்லாஹ் ரூஹை படைச்சிட்டான். அது ஒரு காலம். அந்த ரூஹுகளோட அல்லாஹ் பேசினான். அந்த ரூஹுகள் அல்லாவை பார்த்தது. இப்ப வாங்க முடியுமா? முடியாது. அதற்கு பிறகு அடுத்தது என்ன கேட்டா ஆலமுல் அர்ஹாம், நம்முடைய தாயினுடைய கருவறைக்குள்ள நம்ம வாழ்ந்த காலம். 9 மாசம் நிறைந்து 10வது மாசத்துல நம்ம வெளியில வர்றோம்னு வைங்க. சில பேர் ரொம்ப அவசரமா 7 மாசத்துலயே வந்துருவாங்க. நான் நேரத்தோடைய போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் 7 மாசத்துலயே பிறந்து வந்துடணும்னு வைங்களேன். 8 மாசத்துல வர்றதும் இருக்கு. ஆக அந்த தாயினுடைய கருவறையிலே வாழக்கூடிய ஒரு உலகம். 3வது ஆலமுல் அஜிசாம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம். 4வது ஒண்ணு ஆலமுல் பர்ஸக். ஆலமுல் பர்ஸக்னு சொல்றது கபர் வாழ்க்கை. நான் முதல்ல சொன்ன ஆலமுல் அர்வாஹ், ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ரூஹுடைய காலம். இது ஆலமுல் பர்ஸக் என்பது கபருடைய காலம். அப்ப அந்த கபருடைய வாழ்க்கை என்பது ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கை இருக்கு. அப்ப அந்த வாழ்க்கையை பற்றி நிறைய இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆயத்திற்கு ஹதீதுக்கு விளக்கமாக கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். அங்கே நம்முடைய உடல்லாம் அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிட்டா அவங்க கெட்டவங்கன்னு இல்லை. கபூர்ல கொண்டு அடக்கிட்டோம்னு வைங்களேன், அடக்குனா கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த உடல் அழிஞ்சிரும். உடல் அழியதான் உள்ள வச்சா சில உடல்கள் பாதுகாக்கப்படும். அப்ப அழியக்கூடிய உடல்கள் எல்லாம் அவங்க எல்லாம் பாவிகள் யாரும் எடுத்துக்கிட கூடாது. அப்ப எத்தனை மையவாடியில பல்லாயிரக்கணக்கான பேர் அடக்கிக்கிட்டு இருக்கிறோம், திரும்ப திரும்ப அந்த இடத்துல அடக்கிக்கிட்டே தானே இருக்கிறோம். அப்ப அவங்க எல்லாம் மூத்தா போனவங்க எல்லாம் பாவிகள் அப்படி கிடையாது. சில காரணங்களுக்காக சில உயிர்கள் உடல்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அது ரொம்ப 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 ரேராக இருக்கும். நபிமார்களுடைய உடல்கள் அத்தனையும் பாதுகாக்கப்பட்டதான். அது மண் சாப்பிடாது, ஹராம் ஆக்கிதான் அல்லாத ஹதீது இருக்கு. அப்ப சாலியன்களுடைய உடல்களையும் மண் என்ன செய்யும்? சாப்பிடும். சாப்பிட்டதுனால அவங்க சாலியன் இல்லைன்னு ஆகிற போறது இல்லை. ஆனா அங்க ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எதற்கு? உடல் இல்லை என்றால் அந்த அது எப்படி வாழுது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்ப நமக்கு உடல் இருக்கு, நம்ம வாழ்றோம். அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள என்ன இருந்தோம்? நம்முடைய உடலோட இருந்தோம். அது வாழ்க்கை. அப்ப அது கபருக்குள்ள போனதுக்கு பிறகு அந்த உடல் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா அது என்ன வாழ்க்கை? அது தனி ஒரு செக்ஷன். அப்ப அந்த வேதனை என்பது உடலுக்கா? அந்த சுகம் என்பது உடலுக்கு வேதனை இருக்கும் அல்லது சுகம் இருக்கு நம்ம சொல்றோம். ஒண்ணு கபரு சூன பூங்காவாக இருக்கலாம் அல்லது நரக கிடங்காக இருக்கலாம் என்று ஹதீஸ் இருக்கிறது. எனவே அதில் இருக்கக்கூடிய சுகமோ அல்லது வேதனையோ எதற்கு? உடலுக்கா ரூஹுக்கா? இது சம்பந்தமான நிறைய விளக்கங்கள் இருக்குது. இல்முங்கிறது அவ்வளவு கடல் மாதிரி. நம்ம தேட 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 இல்முகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சங்கையான பெருமக்களே, ஆக நாம கபருக்கு செல்லும் பொழுது நம்மை தயார்படுத்திடணும். அதற்கு சரியான ஆட்களாக நம்ம என்ன செஞ்சணும்? நமக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக. இப்ப யாராவது கூட வருவாங்களா? நம்ம பெத்த தாய் நம்மளோட வருவாங்களா? என் புள்ள மௌத்தாயிட்டா நானும் அதோட போய் அடங்கிடுவேன் வருவாங்களா? அல்ல நம்ம பெத்த பிள்ளை வருமா? எங்க அத்தா போயிட்டாரு நானும் கூட போயிருவேன் அப்படின்னு யாரும் வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரப்போறது இல்லை. அப்ப நம்மோட வரப்போறது எது? நாம் செய்திருக்கக்கூடிய நல்ல கிரிகைகள், நல்ல இபாதத்துகள். அவைகள் நம்ம குரானை ஓதி இருக்கிறோம், குரான் வழி நடந்திருக்கிறோம், அடுத்தவர்களுக்கு உதவி இருக்கிறோம், யாரையும் ஏசல்ல, பேசல்ல, திட்டல்ல, அவர்கள் அடுத்தவர்கள் நமக்கு சங்கடங்கள் செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து இருக்கிறோம். இதுதான் நபிமார்களுடைய பண்பு, சாலிஹீன்களுடைய பண்பு. எனவே இந்த பண்போடு நாம் வாழ்ந்திருந்தால் கபரு என்பது நமக்கு சுவன பூங்காவாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒண்ணு கபரு சுவன பூங்கா அல்லது நரகத்தினுடைய கிடங்கு என்கிறார்கள். எனவே இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராக்கி கொண்டால் அந்த வாழ்க்கை அழகா இருக்கும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேச செல்வர்கள். அவுலியாக்களை பத்தி பேசுறதாக இருந்தா நிறைய தகவல்கள் இருக்கு, அது வேற தலைப்பது. ஆனா ஜியாரத்து நம்ம ஏன் செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள், அது முழுமையா பேசல, நேரம் சுருக்கமாக இருப்பதால் சில தகவல்களை மட்டும் நாம் சொல்லி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்னுடைய எண்டுன்னு ஒண்ணு இருக்குது, இன்னொரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை மௌத்தாயிட்டேன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறது இல்லையே. சில மதங்கள் என்ன செய்வாங்கன்னா, மௌத்து இறந்துட்டா அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுமே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க.
சில பேர் என்ன செய்யறாங்க, இல்ல மறு ஜென்மா அவன் எடுத்து வருவான், அடுத்த ஜென்மம் இந்த பூமிக்கே அவன் பிறந்து வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடையது முடிஞ்சு இந்த வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை முடிந்தது, பர்சக் என்று சொல்லக்கூடிய கபர் வாழ்க்கை ஸ்டார்ட். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாழ்க்கை ஆலமுல் ஆஹிரா, கியாமத்தினுடைய வாழ்க்கை என்று இருக்கிறது. அது முடிவுறாத வாழ்க்கை, நேமமான வாழ்க்கை அது. அப்ப அந்த நேமமான இந்த உலகத்துல எவ்வளவு நாம வாழ போறோம்? இன்னும் ஒரு 50 வருஷம் வாழ்றாமா, 60 வருஷம் வாழலாமா, 100 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தாலே பெரிய விஷயம். 100 வயசுப்பா அப்படின்னு ஆச்சரியமா பேசும். அப்படியேப்பா அவருக்கு 100 வயசு தொட்டடிச்சு 100 பாஸ் ஆயிட்டார் அப்படின்னு பேசுறோம். அங்க அதெல்லாம் கிடையாது. 100 வருஷமா, 500 வருஷமா, 1000 வருஷமா, 10,000 வருஷமா வாழ்ந்துகிட்டே இருப்பான். பலகீனம் கொஞ்சம் வயசு போக போக இங்க பலகீனம் ஏற்படுதா இல்லையா? அந்த பலகீனம் அங்க ஏற்படாது. ஆகிரத்துல எப்படி சொற்கலோகத்துக்கு நுழைகிறாரோ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்பார். 33 வயசு தான் எல்லாருக்கும். அத்தாக்கு 33 வயசு, நமக்கு 33 வயசு, நம்ம பிள்ளைக்கு 33 வயசு, எல்லாம் சேம் ஏஜ், எல்லாம் 33 வயசுல நம்ம இருப்போம் என்பதெல்லாம் ஹதீதுகள்ல நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அந்த வாழ்க்கையை, ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை அவர்கள் சிந்தித்து தங்களை பண்படுத்தி கொண்ட அந்த பெருமக்களை இந்த சமூக இன்னைக்கு இதைத்தான் சொல்ல வந்த, இன்னைக்கு இஸ்லாம் இங்க வந்திருக்குதுன்னு சொன்னா யாரின் மூலமாக வந்தது? நீங்க அஜ்மீருக்கு போயிட்டு வந்ததா சொல்றாங்க, இப்ப சொன்னாங்களா இல்லையா? போயிட்டு வந்தோண்டு அஜ்மீர்ல அடங்கி இருக்கக்கூடிய அத்தாவுர் ரசூல் குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஷ்தி ரஹ்மஹுல்லா, அவங்களுடைய கரங்களை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களினுடைய எண்ணிக்கை 70 லட்சம் பேர். அப்ப அல்லாஹ் அவங்களின் மூலமாக 70 லட்சம் பேருக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டானா இல்லையா? 1-2 ஒருத்தனை இஸ்லாத்துக்கு கொண்டு வர காட்டி நம்ம படுற பாடு பெரிய பாடா இருக்கு. இந்த தீனின் மூலமாக அவங்களுடைய சேவைகள் எப்படிப்பட்ட சேவைகளா இருந்திருக்கணும்? எத்தனை சோதனைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க, எத்தனை இன்னல்கள் அவர்களுக்கு வந்திருக்கும். வரலாறு படிச்சு பார்த்தா தெரியும். அவங்களுக்கு எத்தனை, இந்த பிரிதிவி ராஜான் இருந்தான், இந்த வரலாறுகள், பிரிதிவி ராஜா செய்த அட்டூழியங்கள் எவ்வளவு இன்னல்களை ஹாஜா நாயகத்துக்கு கொடுத்திருக்கிறான். எல்லாத்தையும் பொறுத்து தாண்டி அவர்களுடைய நோக்கம் எல்லாம் அவனும் இஸ்லாத்துக்கு வந்து சொர்க்கம் போகணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்தது. அப்படி வாழ்ந்தவர்கள் இந்த பெருமக்கள் ஏர்வாடியிலே அடங்கி இருக்கிறாங்க. சையது இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா, அவங்களுடைய சொந்த ஊர் எது? மதீனா ஷெரீப். மதீனாவிலிருந்து வந்தவங்க தானே அவங்க. இந்தியாவுக்கு வந்தாங்களா இல்லையா? ஏன்னா இங்க இந்த மண்ணில் அடங்கி இருக்கிறாங்க. செய்தி இஸ்மாயில் ஒலியுல்லா மலாக்கால் அடங்கி இருக்கிறாங்களே, அப்ப அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்களா? ஓதுநாயகத்தினுடைய பேரப்பிள்ளை, ஓதுநாயகத்தினுடைய பேரப்பிள்ளையாக இருக்கக்கூடியவங்க. அப்ப இவர்கள் எல்லாம், இந்த பெருமக்கள் எல்லாம் வந்து இந்த மக்களை நேர்வழிப்படுத்தி அவர்களை சீலர்களாக ஆக்கி அவர்களை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அந்த வழியை கொண்டு வந்து சேர்த்தவங்க. அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அது. அப்ப அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்களை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்கு அல்லாஹ் அந்த பெருமக்களை சபமாக ஆக்கியதால் அவர்களை சந்திப்பது என்பது, ஜியாரத்து செய்வது என்பது நமக்கு தார்மீக கடமை என்பதை இந்த செய்தியின் வழியாக நான் உங்களுக்கு வலியுறுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, என்னுடைய உரைக்கு நான் நிறைவுக்கு வருகிறேன். செய்திகள் என்பது பேசணும்னா நிறைய பேசிட்டு இருக்கலாம். அதான் அவுலியாக்களை பத்தி பேசுறேன்னா, அவுலியாக்களை பத்தி நான் பேசல. இவ்வளவு அவுலியாக்களை ஜியாரத்து செய்ய போறது, நம்முடைய வாப்பா அம்மாவை ஜியாரத்து செய்ய போறது, மரணங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் பேசி இருக்கிறேன். அவுலியாக்களை பத்தினா அது தனி தலைப்பு. அவங்கள் ஆற்றிய அந்த சேவைகள், அவர்கள் ஆற்றிய அந்த தீனினுடைய ஹிதமாத்துகள் இருக்கிறது ஆச்சரியமானது, கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு. அதெல்லாம் சொன்னா நம்ம மிரண்டு போயிடுவோம். இப்படியெல்லாம் பாடுபட்டு இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம அதிசயிச்சு போயிடுவோம். எனவே அந்த பெருமக்களை ஜியாரத்து செய்வதன் மூலமா அல்லாஹ் சொல்றான், கூனுமா சாதிக்கேன், நல்லடியார்கள், உண்மையாளர்கள், தூயவர்கள், அந்த நாதாக்களோடு நீங்க சேர்ந்துருங்கிறான் தான். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? மாலை போட்டிருக்கிறோம், அந்த நார்ல பூவை கட்டி இருப்பான். பூ அந்த நாருக்கு மனம் இருக்கா? இல்ல. அதுல பூல வையும் போது என்ன செஞ்சிருது? அந்த நாரும் சேர்ந்து மணக்கிறது. அதே மாதிரி நல்லவர்களோடு நாம் சேர்ந்து இருந்தால் நாமும் மணப்போம். அந்த குணம் நமக்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க, அதை சொல்லி நான் நிறைவுபடுத்துறேன். நீங்க சாலிஹீன்களோடு, நல்லவர்களோடு, அப்படின்னா யாரு? அவுலியாக்கள் தான். அவர்களோடு நீங்கள் சேர்ந்திருந்தால் அது எதை மாதிரி தெரியுமா? நீங்கள் தீயவர்களோடு, பாவிகளோடு சேர்ந்திருந்தால் அது எதை மாதிரி தெரியுமா? நல்லவர்களோடு சேர்ந்திருப்பது என்பது ஒரு அத்தர் வியாபாரியோடு நீங்க இருக்கிற மாதிரி அப்படிங்கிறான். இந்த அத்தர் வியாபாரி ஒரு இடத்துல, ஒரு அத்தர் வியாபாரி நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிறோம், ஏன்னா அது சோமாக்கிறீங்களா பேசிட்டீங்க, ஒரு அத்தர் வாங்கறதுக்கு இவர் வராரு.
நல்ல ஒரு அத்தரா தாங்களேன், இந்தாங்க அப்படின்னு தடவை பார்க்குறாரு. தடவை நமக்கும் தடவை வரா இல்லையா? அது இது பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கேன், சுமாரா இருக்கேன், மொத்தத்துல மணக்கும், அத்தர் மணக்க தானே செய்யுது. அப்ப அத்தர் வியாபாரியோடு இருப்பவர் மணந்து கொண்டே இருப்பது மாதிரி நல்லவர்களோடு சாலிகின்களோடு அவுலியாக்களோடு இருப்பவர்கள் மணந்து கொண்டே இருப்பாங்க. சரலாசன் சொல்றான். அப்ப தீயவர்களோடு இருந்தன்னு சொன்னா அந்த கொள்ளன் துருத்திய ஊதுற மாதிரி, இந்த இரும்பு பற்றையில இந்த இரும்பு போட்டு இந்த இரும்பு துகள்கள் வச்சு அதுக்குன்னு ஒரு துருவாடை இருக்கும். இப்ப அங்க போய் நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த வாடை நம்ம மேல படுமா இல்லையா? அந்த வாடை நம்ம மேல பற்றுமா இல்லையா? அந்த மாதிரி அந்த வாடைகள் நம்ம மேல என்ன செஞ்சிடும், பற்றும். அப்ப நம்ம யாரோடு நீங்க சேர்ந்து இருக்கிறீங்களோ, நட்பு கொள்றீங்களோ, யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ அந்த பண்பு உங்களுக்கு வருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இறைநேச செல்வர்கள் அவுலியாக்களோடு நாம் இணைந்திருந்தால், அவர்களை போய் தரிசனம் செய்தால், ஹால் ஹயாத்தில் அந்த பெருமக்களோடு சாலிஹீன்களோடு அந்த ஷேகுமார்களோடு நாம் இருப்போமையானால் அந்த பண்பு நமக்கு வரும். அதே மாதிரி கெட்டவர்களோடு நாம் இருந்தால் அந்த பண்பு தான் நமக்கு வரும் என்பதை இதன் வழியாக நான் சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக, சாலிஹான நல்லடியார்களுடைய வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஈருலக சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நாம் மரணிக்கக்கூடிய தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து கொண்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸை நடத்தியவர்கள், இதற்கு உதவியவர்கள், இதற்கு வருகை தந்தவர்கள், இதனுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருடைய பிழைகளையும் பொறுத்து ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஆகிரத்தில் பாக்கியமான வாழ்க்கையை நம்ம எல்லோருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. இந்த துனியாவிலும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.